ரிச் டாட் புவர் டாட் இது என்ன மாதிரியான ஒரு புக்னா இது நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு. இது நமக்கு 6 ஸ்டெப்ஸ் தெரிவிக்குது ராட் ரேஸ்ல இருந்து வெளியே வருவதற்கு. அதாவது 9 to 5 சக்கரவியூல இருந்து நம்ம எப்படி வெளியே வருது. சோ வாங்க ஒண்ணா இந்த 6 அமேசிங் லெசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். லெசன் 1, ரிச் பீப்பிள் டு நாட் ஒர்க் ஃபார் மணி. ராபர்ட் சொல்றாரு, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஆட்கள் காசுக்காக வேலை செய்வாங்க, ஆனா பணக்கார ஆட்கள் காசு அவங்களுக்கு வேலை செய்ய வைப்பாங்க. வாங்க இதை ஒரு எக்ஸாம்பிளுடன் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரொம்பவே ஃபேமஸான ரிசார்ட் ஒரு கிராமத்துல திறக்கிறதா இருந்தது. இதன் காரணத்தினால ரிசார்ட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கான அவசியம் ஏற்பட்டது. அந்த கிராமத்துடைய 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணப்பட்டாங்க. இதுல ஒருத்தருடைய பேர் ராகுல், இன்னொருத்தருடைய பேர் விகாஸ். ராகுலுக்கு வெறும் ஒரு கோல் தான் இருந்தது. அவர் தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சம்பளத்தை வாங்கணும்னு விரும்பினாரு. அதுவே விகாஸ் இதை யோசிச்சுட்டு இருந்தாரு, ரிசார்ட் வரதுனால கிராமத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும்னு. அண்ட் அந்த சேஞ்சஸ்னால நான் எப்படி பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது. பாத்தீங்கன்னா 2 பேருமே படிக்கல, ஆனா 2 பேருமே இன்டெலிஜென்ட். இருவருமே என்ன யோசிச்சாங்களோ அதை அடைஞ்சாங்க. ராகுல் வந்து அவருடைய மேனேஜருக்கு ஜாலர் அடிச்சாரு அண்ட் இவருடைய சேலரியை விகாஸை விட அதிகமாக்கிட்டாரு. கூடவே அவர் ஓவர் டைம் பண்ண ஆரம்பிச்சாரு சோ தட் அவர் இன்னும் நிறைய சம்பாதிக்க கூடும்னு. இவர் வந்து மேனேஜர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவருடைய பெரிய பையனுக்கும் இந்த வேலையை வாங்கி கொடுத்துறாரு. இப்போ மிச்ச கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணா ராகுலுக்கு இருக்கத்திலே அதிகமான சம்பளமா இருந்தது. ஆனா விகாஸ் அவர் வேற ஒன்னு யோசிச்சாரு. விகாஸ் வந்து ரிசார்ட்டை பத்தி தேடினப்போ அப்ப அவருக்கு தெரிய வந்தது இது வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான ரிசார்ட்னு. இவங்க வெறும் இவங்களுடைய கிராமத்துல மட்டும் இல்ல மிச்ச கிராமத்திலே திறக்க போறாங்க. அவருக்கு இதுவும் தெரிய வந்துச்சு இந்த ரிசார்ட் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனின்னு, அதாவது இதோட ஷேர்ஸ் அவர் வாங்க முடியும். சோ அவர் 3 விஷயம் செஞ்சாரு. முதல் வந்து அவர் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினாரு. ரெண்டாவது அவர் என்ன செஞ்சாருன்னா புது கிராமத்துல எங்க ரிசார்ட் திறக்கிறதா இருந்ததோ அங்க அவர் சில சென்ட் நிலங்களை ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வாங்கிட்டாரு. அண்ட் ஃபைனலி இவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த ரிசார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் உடைய அவசியம் இருக்காதுன்னு. ஆனா இங்க எம்ப்ளாயிஸ் வருவாங்கல்ல அவங்க இதே கிராமத்துல தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஜேனா ரிசார்ட் அவங்களுடைய பெரிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆட்களை தவிர மிச்ச சின்ன பொசிஷன்ஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு வீடு தரத்தில்ல. இதனால அவர் அந்த இடத்துல அவருடைய அந்த சின்ன இடத்துல ஒரு பிஜி கட்டிட்டாரு. பிறகு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிசார்ட் வேலை முடிஞ்சதுமே அப்ப ராகுலோட வேலையும் போயிடுச்சு. அப்படி உனக்கு திரும்பவும் வேலை வேணும்னா அப்ப அவர் 100 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ரிசார்ட் கட்டுறாங்கல்ல அங்க போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஓல்ட் ஏஜ்ல எங்க தான் போகிறதுன்னு. பட் அதுவே ரிசார்ட் ஓபன் பண்ணதுனால விகாஸோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கூடவே அந்த ரிசார்ட்டோட ஸ்டாஃப்ஸ் விகாஸ் கட்டம் பிஜில தங்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணத்தினால அவருக்கு பாசிவ் இன்கம் வர ஆரம்பிச்சது. கூடவே நிலங்கள் அவர் மிச்ச கிராமத்துல வாங்கினார்ல அங்க அதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. விகாஸ்க்கு தெரியும் இப்ப அவருக்கு வேலை அவசியம் இல்லன்னு. அண்ட் அவர் பிஜில வர காசை வச்சு மிச்ச கிராமத்திலயும் பிஜி கட்டுவாரு. இன் ஷார்ட் இந்த ஸ்டோரியோட லேர்னிங் என்னன்னா விகாஸ் மாதிரியான ரிச் மைண்ட் செட் உள்ள ஆட்கள் கொஞ்ச நேரத்துக்கு காசுக்காக வேலை செய்வாங்க, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபியூச்சர்ல பாசிவ் இன்கம்கான சோர்ஸ் உருவாக்கணும்னு. சோ தட் அவங்க வேலை செய்யணும்ன்ற அவசியம் ஏற்படாது. லெசன் நம்பர் 2 வருது, why teach financial literacy. ஒரு வாட்டி திருபாய் அம்பானி கூட அவருடைய பேரை அனந்த் அம்பானி போனாரு. சோ அனந்த் அம்பானி திருபாய் அம்பானி கிட்ட சொன்னாரு எனக்கு பலூன் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு தேவை. அவர் திருபாய் அம்பானி கிட்ட இருந்து 15 ரூபாய் வாங்கினாரு அண்ட் காத்தே இல்லாத பலூன்களை வாங்கிட்டு வந்தாரு. பிறகு அவர் வீட்டுக்கு வந்தாரு அண்ட் நார்மல் பசங்க மாதிரி அவர் பலூன் வச்சுட்டு விளையாடல, பதிலா அதுல காத்து ஊதி அதை விற்க போயிட்டாரு அண்ட் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு வந்தாரு. இன் ஷார்ட் இந்த entrepreneurial lessons திருபாய் அம்பானி அவருடைய ஃபேமிலி ஆட்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் வெறும் அம்பானி ஃபேமிலிஸ் மட்டும் ஏன் என்னுடைய எவ்வளவு பிசினஸ் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரியும். முதல்ல வியாபாரம் அப்புறமா தான் வீடு. அதாவது ராபர்ட் கியோசாகியோட பாஷையில சொல்லணும்னா முதல்ல அசெட்ஸ் அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ். அதாவது முதல்ல இன்கம் சோர்ஸ் உருவாக்குங்க அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு தெரியறது இல்ல. பட் தேங்க் காட் ரிச் டாட் புவர் டாட் மாதிரியான புக்ஸ் எழுதிருக்காங்க. இதனால நமக்கு நாலேஜ் கிடைக்குது இந்த ராட் ரேஸ் எப்படி வெளியே வருதுன்னு. அப்படி உங்களுக்கும் பணக்கார ஆட்கள் அவங்களோட பசங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்களோ அதே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆட்கள் எழுதின புத்தகங்களை படிக்கணும். லைக் திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஹை அவுட்புட் மேனேஜ்மெண்ட், ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், ஹூ மூவ்ட் பை சீஸ் எக்ஸெட்ரா. அப்படி நீங்க இந்த புக்ஸோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான வேல்யூபிள் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு. லெசன் 3 சொல்லுது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ராபர்ட் சொல்றாரு பாத்தீங்கன்னா புவர் அண்ட் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் சேலரி கிடைச்சதுமே முதல்ல அவங்களுடைய பில்ஸை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லைக் கரண்ட் பில், வாட்டர் பில் எக்ஸெட்ரா. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காசை சேவ் பண்ணுவாங்க. பட் இதே இடத்துல ரிச் மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் அவங்க ஃபர்ஸ்ட் காசை சேவ் பண்ணிடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காசை வச்சு பில்ஸை கட்டுவாங்க. பிரேம் கணபதி அவருடைய நண்பர் கூட மும்பைக்கு வந்தாரு. ஆனா அவருடைய நண்பர் அவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு தமிழ் ஆளு பிரேமுக்கு உதவி செஞ்சாரு அண்ட் அவரை கோவிலுக்கு கூப்பிட்டு போனாரு. சோ தட் மக்கள் அவருக்கு அவர் திரும்ப போகிறதுக்கான டிக்கெட்டுக்கான காசு கொடுப்பாங்கன்னு. ஆனா பிரேம் அவர் திரும்ப போக மறுத்துட்டாரு. பிரேம் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்திரங்களை கழுவுறதுக்கான ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணாரு. பிரேம் விரும்பினாரு யாரா அவருக்கு வெயிட்டருக்கான வேலை கொடுப்பாங்கன்னு. ஆனா அவருக்கு இந்த வேலை கிடைக்கல. பிறகு ஒரு நாள் ஒரு தோசை ரெஸ்டாரண்ட் ஆள் வந்து இவருக்கு அவருடைய ரெஸ்டாரண்ட்ல டீ போடுறதுக்கான வேலை கொடுத்தாரு. பிரேம் டீ ரொம்ப நல்லா போடுவாரு. ஆனா இது கூடவே அவர் மத்தவங்க கூட பேசுறதுல ரொம்பவே கை திறந்தவரா இருந்தாரு. இந்த காரணத்தினால இவரோட டீ ஸ்டால்ல மிச்ச டீ ஸ்டாலுக்கு கம்பாரிசன் 3 மடங்கு வியாபாரம் ஆச்சு. ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் சொன்னாரு நான் காசு போடுறேன் அண்ட் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு டீ ஸ்டால் ஓபன் பண்ணலாம் அண்ட் இந்த பிசினஸ்ல நம்ம 50% ஓனர்ஷிப்பா இருப்போம். பிரேம் ஒத்துக்கிட்டாரு அண்ட் இந்த ஸ்டால் நல்லாவும் போச்சு. கொஞ்ச டைம்க்கு அப்புறம் பிரேமோட பார்ட்னர் தோணுச்சு நான் அவருக்கு ரொம்பவே காசு கொடுக்குறேன். இதனால அவர் பிரேம வெளிய அனுப்பிட்டாரு. பிரேம் ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணாரு அண்ட் இவர் அவருடைய தோசை அவுட்லெட் திறக்கலாம்னு யோசிச்சாரு. அண்ட் அந்த தோசை அவுட்லெட்கான பேர் வைக்கப்பட்டது தோசா பிளாசா. இதுல 150 வெரைட்டிக்கான தோசை கிடைக்கும். இந்த தோசா பிளாசா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இன்னைக்கு தோசா பிளாசாவுடைய 26 அவுட்லெட்ஸ் இருக்கு அண்ட் இவங்க கிட்ட 150 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க
வருஷம் 5 கோடிக்கான டர்ன் ஓவர் பண்றாங்க. ஆனா இப்ப வர மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, பிரேம் கிட்ட தோசா அவுட்லெட் திறக்கிறதுக்கு காசு எங்க இருந்து வந்தது? சோ இந்த காசு பாத்தீங்கன்னா அவருடைய சேவிங்ஸ் தான். எவ்வளவு நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அவர் முதல்ல அவருக்கு பே பண்ணிட்டு இருந்தாரு. பல தடவை இந்த மாதிரி டைம் வந்துச்சு அவருக்கு மிச்ச பில்ஸ் கட்டத்துக்கு காசே இல்ல. ஆனா அவருக்கு தெரியும் அப்படி அவர் முதல்ல பில்ல கட்டிட்டார்னா அண்ட் அவரோட ஃபியூச்சருக்கு அவர் காசை சேவ் பண்ணாம விட்டுட்டார்னா அப்ப அவர் இதே சிச்சுவேஷன்ல இருப்பாரு எதுல அவர் இப்ப இருக்காரோ. அண்ட் இதே கான்செப்ட் தான் ராபர்ட் அவருடைய புக்ல சொல்றாரு. தட் இஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இப்போ நம்ம லெசன் நம்பர் 4 வரலாம். இது சொல்லுது work to learn, don't work for money. ராபர்ட் சொல்றாரு ரிச் மைண்ட் செட் உள்ள ஆட்கள் காசுக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க, பதிலா லேர்னிங்க்கு பின்னாடி ஓடுவாங்க. வாங்க இத ஒரு அமேசிங் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். Think and Grow Rich இது எவ்வளவு ஒரு ஃபேமஸான புக்னா மக்கள் இத ப்ளே பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க so that இது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த புக் எப்படி எழுதப்பட்டதுன்னு? ஓகே, இந்த புக்கோட ஆத்தர் வந்து நெப்போலியன் ஹில். நெப்போலியன் ஹில்ல அந்த சமயத்தோட ரிச்சஸ்ட் நபர் ஆண்ட்ரூ கார்னகி வந்து கூப்பிட்டாரு. அண்ட் அவர் சொன்னாரு, நான் உலகத்துக்கு பணக்காரன் ஆகிறதுக்கான சீக்ரெட் அதோட பிலாசபியை தெரிவிக்க விரும்புறேன். ஆனா இதுக்கு குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆகும். அப்படி நீ எனக்காக வேலை செய்யணும்னு விரும்புறனா அப்ப நான் 20 வருஷத்துக்கு உனக்கு எந்த ஒரு சாலரி தர மாட்டேன். எனக்கு நீ இப்பவே சொல்லு நீ இந்த டீல போட்டுக்கிறியா இல்லையான்னு. இப்ப இத கேட்டுட்டு முதல்ல நெப்போலியன் ஹில்லுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணாம கூடாதா? ஆனா பிறகு அவர் யோசிச்சாரு, என்ன உலகத்துடைய மிகப்பெரிய பணக்கார நபர் ஒன்னு செய்யணும்னு சொல்றாரு, அப்ப நான் அந்த ஆஃபரை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தீரணும். அண்ட் நெப்போலியன் ஹில் அந்த வேலைக்காக ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரி கார்னகி வந்து நெப்போலியன் ஹில்ல அந்த சமயத்தோட ரொம்பவே ஃபேமஸான ஆட்களை சந்திக்க வச்சாரு. அண்ட் எனக்கு தெரியும் இவங்க ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பணக்காரனாக போறாங்க. சோ நீ போய் கண்டுபிடி இவங்க எல்லாத்துக்குள்ள என்ன காமன். இவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நபர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்ட். அப்படி நமக்கு மிஸ்டர் ஃபோர்ட் தெரியலனா இட்ஸ் ஓகே. ஆனா நம்ம இவரோட வண்டி ஃபோர்ட கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுக்கப்புறம் நெப்போலியன் ஹில் வந்து ஒவ்வொருத்தரா எல்லா பணக்கார ஆட்களையும் சந்திச்சாரு. அண்ட் அவர் இந்த புக்கை எழுதினாரு, Think and Grow Rich. இதன் காரணத்தால அவரும் மில்லியனர் ஆனாரு. இன் ஷார்ட் இவர் ரெடியா இருந்தாரு ஃப்ரீயா 20 வருஷத்துக்கு வேலை செய்யறதுக்கு. வாரன் பஃபெட் வந்து ஆரம்பத்துல பென் கிரஹாம் கிட்ட சொன்னாரு, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்ய விரும்புறேன். ஆனா பென் கிரஹாம் அவரை மறுத்துட்டாரு. ஏன்னா அந்த சமயத்துல அவர் வெறும் ஜூஸ் மட்டும் தான் வேலை கொடுத்தாரு. இதே போலயே முனிஷ் பப்ராய் வாரன் பஃபெட் கிட்ட சொன்னாரு, நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக வேலை செய்ய விரும்புறேன். அண்ட் பிறகு வாரன் பஃபெட் மறுக்கிற விதமா சொன்னாரு, இல்ல எனக்கு தனியாவே ஓகே தான். இன் ஷார்ட் லெசன் என்னன்னா, பணக்கார மைண்ட் செட் உள்ள ஆட்கள் சீக்கிரமா ஏதோ காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க, பதிலா அவங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்க்கு பின்னாடி ஓடுவாங்க. எது வந்து லாங் ரன்ல அவங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்க கூடுமோ. லெசன் நம்பர் 5 வருது, த ரிச் இன்வென்ட் மணி. ராபர்ட் சொல்றாரு, இருக்கிறதுல ரொம்ப பெரிய அசெட் ஹியூமன் கிட்ட இருக்கிறது என்னன்னா அதுதான் அவருடைய மூளை. அண்ட் அப்படி அவர் அவரோட பிரெயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அப்ப அவர் எப்பனாலும் எனார்மஸ் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். வாங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுப்போம். ஒரு வாட்டி ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன் வந்து பாக்குறாரு, ஒரு ஏரியாவோட ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா அது ரோடுக்கு பக்கத்துல இருந்தது. ஆனா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்தது ரோடுக்கு பக்கத்துல. ஆனா இதோட பிரைஸ் மிச்ச ப்ராப்பர்ட்டியை விட 1/4 பிரைஸ்ல கிடைச்சது. இதோட ரீசன் ஒண்ணுதான், அந்த ரோட் அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நடுவுல ஒரு அழுக்கான கால்வாய் ஓடிட்டு இருந்தது. இதுல இருந்து ரொம்பவே நாத்தம் வந்துச்சு. அண்ட் கூடவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு அந்த ரோட்டை சுத்திட்டு போக வேண்டியதா இருந்தது. சோ பாத்தீங்கன்னா எங்க ஒரு இடத்துல எல்லாரும் இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு ஓடிட்டு இருந்தாங்களோ அந்த பிசினஸ் மேன் வந்து இதுல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை சீக்கிரம் வாங்கிட்டாரு. அண்ட் 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கால்வாயை மூட வச்சாரு. அண்ட் கூடவே அந்த சாலையில இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ஒரு சின்ன பாலமும் கட்டிட்டாரு. இந்த 2 வேலை செஞ்சதுனால அந்த ப்ராப்பர்ட்டியோட விலையும் மிச்ச ப்ராப்பர்ட்டிக்கு அளவாயிடுச்சு. அண்ட் அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து 3 மடங்கு லாபம் சம்பாதிச்சாரு. நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 6 வருது, ஓவர் கமிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ராபர்ட் சொல்றாரு, 4 பேசிக் விதமான தடங்கள் இருக்குதா. இதன் காரணத்தால தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம். அண்ட் அந்த 4 விஷயங்கள் வந்து டவுட், அதாவது நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் மீது சந்தேகப்படுறது, லேசினஸ் அதாவது சோம்பேறித்தனம், பேட் ஹாபிட்ஸ் அதாவது கெட்ட பழக்கங்கள், அண்ட் ஃபியர் அதாவது பயம். இதுல மிகப்பெரிய ஆப்ஸ்டக்கிள் வந்து ஃபியர். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஃபியர் கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு. நம்ம எப்பவுமே பயந்துகிட்டே இருப்போம். அப்படி நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துறோம்னா என்ன ஆகும்னு. இதன் காரணத்தாலே நம்ம எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்கதே இல்ல. சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மென்டல் மாடல் இருக்கு. அண்ட் அது என்னன்னா, உலகத்துல வெறும் 2 டைப் ஆஃப் டிசிஷன்ஸ் தான் இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2 டிசிஷன்ஸ். டைப் 1 டிசிஷன்ஸ் என்னன்னா, அப்படி இந்த டிசிஷன்ஸ் நம்ம எடுத்தது தப்பாயிடுச்சுனாலும் அண்ட் திரும்ப நம்மளோட லைஃப்க்கு நம்ம வரப்போ அப்போ நம்மளோட லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்காது. லைக் ஒரு புது பிளாகிங் வெப்சைட் திறக்கிறது, நீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றது, ஃப்ரீலான்சர் ஆகிறது எக்ஸெட்ரா. சோ டைப் 1 டிசிஷன்ஸ்ல நீங்க அதிகமா யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. இத சீக்கிரமா எடுத்துருங்க. டைப் 2 டிசிஷன்ஸ் இதுல நீங்க எடுத்த முடிவு தவறாயிடுச்சுனா அப்ப இது நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய மேஜர் நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அண்ட் நீங்க தான் ஒரே earning மெம்பர் உங்களோட ஃபேமிலில. நீங்க 1-2 பாட்காஸ்ட கேட்டுட்டு எதுவும் யோசிக்காமலே வேலைய விட்டுறீங்க சோ தட் உங்களுடைய சொந்தமான ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு. அப்படி இந்த பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சுனா இது உங்களோட லைஃபை நரகமாக்க கூடும். சோ இந்த மாதிரியான தருணத்துல பெட்டர் என்னன்னா, நம்ம டைப் 2 டிசிஷன்ஸை டைப் 1 டிசிஷனாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த கேஸ்ல உங்களோட ஜாப் கூடவே நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க முயற்சி பண்ணணும் அண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணணும். அப்படி உங்களோட பிசினஸ் சரியா போச்சுனா அண்ட் உங்களுக்கு சேலரியை விட 3 ல இருந்து 4 மடங்கு காசு வருதுனா அண்ட் உங்களுக்கு உங்களோட பிசினஸ் ஸ்டேபிளா இருக்குதுன்னு தோன்ற பட்சத்துல அப்போ அந்த சமயத்துல நீங்க ஜாபா விடலாம். ஏன்னா இந்த தருணத்துல இது நம்மளுடைய டைப் 1 மாதிரியான டிசிஷன். ஐ ஹோப் இந்த 6 லெசன்ஸும் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். அண்ட் இந்த 6 லெசன்ஸ் வந்து லெசன் 1, ரிச் பீப்பிள் டு நாட் வொர்க் ஃபார் மணி. லெசன் 2, why teach financial literacy. லெசன் 3, mind your own business. லெசன் 4, work to learn, don't work for money. லெசன் 5, the rich invent money. லெசன்
6 overcoming obstacles. Friends, இப்போ உங்க லைஃப்ல காசே இல்லாம இருக்கலாம், கடன் இருக்கலாம் உங்களுக்கு. பட் ஸ்டில் நீங்க உங்களுக்கான ஒரு காசு எடுத்து அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்றதுனால கம்பவுண்டிங் மூலமா நீங்க லாங் டர்ம்ல கண்டிப்பா பணக்காரன் ஆகுவீங்க.